வணக்கம். குருகுலம் கல்வி சேவை கூடாக மீண்டும் உங்களை நான் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றும் நாங்கள் இந்த அமைப்பு கட்டுரை வினாக்கள் சிலவற்றை பார்ப்போம். இது சுற்றாடல் உயிரியல் தொடர்பான சில வினாக்கள். அதன்படி கடந்த நிகழ்ச்சியிலும் நாங்கள் அமைப்பு கட்டுரை வினாக்கள் பார்த்து நாங்கள் அதன் தொடர்ச்சியாக இந்த சுற்றாடல் உயிரியலில் காப்பு என்றால் என்ன? காப்பு என்று சொல்லும்போது நாங்கள் இனங்களை வந்து இயன்ற வரை அந்த நிலைத்து சூழலில் நிலைபெற அடைய செய்வதற்காக செயற்பாடு. ஒரு இனம் சூழலில் இயன்ற வரை அது அழியாமல் நிலைபெற அடைவது. அந்த இப்போ ஒவ்வொரு அங்கிக்கும் வாழ்க்கை காலம் இருக்குது. அந்த வாழ்க்கை காலம் முடியலாம், ஆனால் அந்த இனம் அது சந்ததி நிலைத்திருக்கணும். அப்போ ஒரு இனத்தின் நிலைபெறுகையை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் மேற்கொள்கிற செயற்பாடு தான் இந்த காப்பு. ரைட், இனம் அழியாமல் மேற்கொள்கிற செயற்பாடுகள் காப்புன்னு சொல்கிறோம். இதில் 2 வகை இருக்குது இந்த காப்பில். ஒன்று உள்நிலை காப்பு, மற்றது வெளிநிலை காப்பு. ரைட், அப்போ உள்நிலை காப்புன்றது அந்த இயற்கையாக அங்கே எங்கே வாழுது, இயற்கையான நிலை எங்கே வாழுது அங்கேயே அது காப்பு செய்கிறோம். உதாரணமாக சிங்கராஜா காட்டில் விலங்குகளோ தாவரங்களோ வாழுது, அங்கேயே அந்த இனத்தை காப்பு செய்கிறோம், அங்கேயே அது இனப்பெருக்கிறது வசதி செய்கிறோம், அங்கேயே அது அந்த குடித்தொகை பெறுகிறதுக்கு இடம் அளிக்கின்றோம். ரைட், அப்போ இயற்கையாக அங்கேயால் வாழும் இடத்திலேயே காப்பு செய்கிறது உள்நிலை காப்பு என்று சொல்கிறோம். மற்றது வெளிநிலை காப்பு. இப்போ வெளிநிலை காப்புன்றது அங்கின்ற இயற்கை வாழ்டத்திலேருந்து அதை வெளியில் தூக்குறோம். அப்போ நாங்கள் இயற்கையில் எங்கே இருக்கோ அதை வெளியில் எடுக்கிறோம். எடுத்து நாங்கள் செயற்கையாக அமைக்கப்பட்ட ஒரு காப்பகத்தில் நாங்கள் வச்சு வாழ வைக்கிறோம். இப்போ உதாரணமாக நாங்கள் இப்போ பின்ன விலையில் இருக்கிற யானைகள் அனாதைகள் இல்லம், எலிஃபெண்ட் ஓப்பனேஜ். அப்போ யானைகள் அனாதைகள் இல்லம். அப்போ காட்டில் அனாதைகளாக விடப்பட்ட குட்டி யானைகளை, இளம் யானைகளை நாங்கள் பிடித்து அதை கொண்டு வந்து காப்பகங்களை வச்சு செய்கிறோம். அது வெளிநிலை காப்பு. அது பெருதனியா கார்டன், பெருதனியா தாவரவியல் பூங்கா, ஹக்கல தாவரவியல் பூங்கா, இதுகளெல்லாம் வெளிநிலை காப்பு. அப்போ இயற்கையாக அங்கே அது வாழ்டத்தில் என்ன இருக்குது, இயற்கையாக எங்கே இருக்குது, அதில் என்ன அதுக்கு தேவை என்ன இருக்குது, அந்த சூழல் எப்படி இருக்குது, அதை நாங்கள் செயற்கையாக அமைக்கிறோம். அப்போ ஹக்கல கார்டன் பிரதனியா கார்டனை பார்த்திங்கன்னா அந்த தாவரங்களுக்கு இயற்கை சூழல் எப்படி இருக்கோ அதை மாதிரி செயற்கையாக அமைத்து அதை அங்கே வாழ வைக்கிறோம், அது அங்கே பெருக இடம் கொடுக்குன்றோம். ரைட், அப்போ அதுக்கு அளவுக்கு மிஞ்சி பெருகல. அந்த செயற்கை வாழ்டங்கள் தான் வெளிநிலை காப்பு. அளவுக்கு மிஞ்சி பெருக அங்கே இடம் இல்லை. இப்போ தெய்வலை சூ எடுத்தீங்கன்னால் அது இவ்வளோ தான் குறிப்பிட்ட ஒரு இல்லது இருக்குது, அதுக்கு பக்கத்தில் வீடு இருக்குது. அப்போ அங்காலது விஸ்தரிக்க முடியாது. அப்போ அளவுக்கு மிஞ்சி பெருகலாது. வெளிநிலை காப்பகங்களில் வந்து இனப்பெருக்கம் செய்யலாம், அது இந்த குடித்தொகை பருமன் அதிகரிக்கலாது. அப்போ இவ்வளோ தான் பருமன். ஆனால் உள்நிலை காப்பில் அது குடித்தொகை பருமன் கூடலாம். அந்த உள்நிலை காப்பகங்களில் விஸ்தரிக்கப்படலாம். இப்போ சிங்கராஜா காடு விஸ்தரிக்கப்படலாம். இப்போ அரசாங்க நடவடிக்கை எடுத்து சிங்கராஜா காட்டை கொஞ்சம் விஸ்தரிக்கப்படுறதுக்கு விஸ்தரிக்கப்படலாம். ஆனால் உள்நிலை காப்பு வெளிநிலை காப்பில் அந்த விஸ்தரிப்பு செய்யலாம். அப்போ இந்த காப்பகங்கள் 2 இருக்குது. ரைட், இப்போ காப்பு எனும் சொல்லும்போது இயன்றவரை இனத்தின் நிலைபெறுகையை இனத்தின் நிலைபெறுகையை உறுதிப்படுத்தும் செயல்முறை. அப்போ இயன்றவரை இனத்தின் நிலைபெறுகையை உறுதிப்படுத்தும் ஒரு செயல்முறை தான் காப்பு. அப்போ இனத்தை நாங்கள் அழிய விடாமல் அந்த இனம் நிரந்தரமாக அங்கே இருக்கக்கூடிய இருக்குது. அப்போ அதில் இயற்கையான காப்பு செயல்முறையும் இருக்குது, செயற்கையானதும் இருக்குது. அப்போ காப்பின் 2 பிரதான முறைகளில் ஒன்று உள்நிலை காப்பு, ரெண்டாவது வெளிநிலை காப்பு. அப்போ உள்நிலை காப்பு இயற்கையானது, இயற்கையான சூழலில் காப்பு செய்யணும். இது செயற்கையாக அமைக்கப்பட்ட சூழல்.
இது இயற்கை, இது செயற்கை. அப்போ செயற்கையாக அமைக்கப்படுது. அப்போ உள்நிலை காப்பு வந்து உதாரணமாக சிங்கராஜா காடு உள்நிலை காப்பு, ரைட். அது மாதிரி வெளிநிலை காப்புன்னு சொல்லிக்க பிரதனியா கார்டன் தெய்வல சூ அது வெளிநிலை காப்பு, ரைட். அப்போ இன்சிட்டிவ் கன்சர்வேஷன் சொல்கிறது, எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன் சொல்கிறது. அழிந்துவிட்ட இனங்கள் என்றால் என்ன? இப்போ உலகத்தில் முந்தைய வாழ்ந்து இந்த பூமியில் ஏற்கனவே வாழ்ந்து இன்று அந்த இனத்தின் எந்த தனியனும் இல்லை, எதுவுமே இல்லாமல் முற்றாக அழிந்துள்ளது. அப்போ அழிந்த இனங்கள், அழிந்துவிட்ட இனங்கள். அப்போ அதை நாங்கள் இஎக்ஸ் என்ற ஒரு சொல்ல பாய்ப்போம். இஎக்ஸ் ஒரு குறியீடு, இஎக்ஸ் என்ற ஒரு சுருக்க குறி, எக்ஸ்டிங் ஸ்பீசிஸ். அப்போ இஎக்ஸ் அழிந்து விட்டவை. இப்போ இன்றைய டைனோசோர்ஸ் இல்லை, ஏற்கனவே வாழ்ந்தனம் இல்லை. அது மாதிரி நீங்கள் அந்த கார்ட்டூனில் பார்ப்பீங்க, வூலி மேமத் கம்பளி யானை இல்லை, ஏற்கனவே வாழ்ந்தது இந்த பூமியில், இப்போ இல்லை கம்பளி யானை. அது இந்த உயிர்ச்சோடு எடுத்திருக்கணும், ரைட். அப்போ அப்படி சில இனங்கள் ஏற்கனவே வாழ்ந்து அழிந்துள்ள இனங்கள். அப்போ அந்த இறுதி தனியனும் இந்த புவியிலிருந்து அழிந்துள்ளது என்பதை உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு பாகுபாட்டு பிரிவு. ஒரு இனத்தின் இறுதி தனியனும் அழிந்துள்ளது என உறுதிப்படுத்தப்பட்ட பாகுபாட்டு பிரிவு. இறுதி தனியனும் அழிந்துள்ளது என உறுதிப்படுத்தப்பட்ட பாகுபாட்டு பிரிவு. பாகுபாட்டு பிரிவு, ரைட். அப்போ அழிந்த இனங்கள். அப்போ இதுக்கு நாங்கள் நிறைய உதாரணம் நாங்கள் சொல்லிக்கொண்டு போகலாம், ரைட். டோடோ பறவை அழிஞ்சிட்டுது, வூலி மேமத் அழிஞ்சிட்டுது. இலங்கையில் ஒரு வகை அவர வகை, ஸ்ரீலங்காவில் ஒரு அவர வகை அழிஞ்சிருக்கு, குரூடியா செலனிக்கா. அடுத்தது இலங்கையில் அழிந்துவிட்ட இனத்துக்கு உதாரணம் என்ன? அப்போ ஒரு அவர வகை, அது அதில் அவரையில் நிறைய இருக்குது. ஒரு அவர வகை. அப்போ அதே இது ஒரு அவர வகை. அந்த விஞ்ஞான பேர் குரூடியா, இது தெரிஞ்சிருக்கணும். குரூடியா செலனிக்கா. அப்போ இது ஒரு உள்நாட்டுக்குரியதான். செலனிக்கான்றது சிலோன் தானே, இலங்கை ஸ்ரீலங்கான பழைய பேர் சிலோன். அப்போ சிலோன் என்றதுலேருந்து தான் வந்தது சிலோன், செலனிக்கான்னு வரும். செலனிக்கான்னு இல்லை சி வரணும், சி போட்டுக்கொள்ளுங்க, செலனிக்கா. அப்போ குரூடியா செலனிக்கா இது சயின்டிஃபிக் நேம். அப்போ விஞ்ஞான பேர் எழுதியக்க அண்டர்லைன் பண்ணுவோன்னு கட்டாயம், ஸ்பெல்லிங்கை சரியாக இருக்கணும். அப்போ குரூடியா செலனிக்கா ஒரு வகை அவரை வகை. இப்போ ரெண்டையும் போட்டிங்கன்னா சில தப்பெல்லாம் என்னென்னா இதில் ஏதாச்சும் ஸ்பெல்லிங் பிள்ளை வந்தால் சில வழியில் இதுக்கு சரி போடுங்கன்னு சொல்லலாம். அப்போ விஞ்ஞான பேர் எப்போதும் ஸ்பெல்லிங் சரியாக இருக்கணும், ரைட். அப்போ ரெண்டையும் எழுதினீங்கன்னா இதில் ஏதாச்சும் பிழை இருந்தாலும் இதுக்கு சரி போடலாம். இது கொமனாக சொல்லப்படுது அவர வகை. அப்போ குரூடியா செலனிக்கா வந்து இலங்கையில் அழிந்த இனம். இது ஏற்கனவே இந்த அவர இனம் வாழ்ந்தது, தற்போது இல்லை, முற்றா அழிஞ்சிருக்கு. இப்படி வேறு நாடுகளில் நிறைய இருக்குது. அப்போ அது உங்களுக்கு தான் இன்னும் வேறு உதாரணங்கள் தந்திருக்கேன். டோடோ பறவை, மற்றது வூலி மேமத் கம்பளியான், அதுகளும் வரும். இது இலங்கையில். அடுத்தது நாங்கள் நுண்ணங்கியல், அதாவது மைக்ரோபயாலஜி சம்மந்தப்பட்ட சில கேள்விகளை பார்த்தோம் என்று சொன்னால், ரைட். அப்போ மைக்ரோபயாலஜியில் உணவு பழுதடைதல் என்ன? உணவு பழுதடைதல் என்றால் என்ன? உணவு உண்ண முடியாத நிலைக்கு மாறுது. இப்போ இந்த உணவு என்னால் சாப்பிடலாம், இது பழுதாக போச்சு என்ன, சாப்பிடலான்னா உண்ண முடியாத நிலைக்கு மாறுது. அப்போ அங்கே உண்ண முடியாத நிலைக்கு மாறினதுக்கு என்ன காரணம்? அங்கே நுண்ணங்கியல் தொட்டி இருக்குது. அப்போ நுண்ணங்கியல் தொட்டி, அதில் உணவை பழுதடை செய்த நுண்ணங்கியல் அதில் தொட்டி, அதில் கட்டமைப்பு ரீதியான மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கு அந்த உணவில். அப்போ அந்த மாற்றம் வந்து பௌதிக மாற்றம், ரசாயன மாற்றம், உயிரியல் மாற்றம். அப்போ பௌதிக ரசாயன உயிரியல் கட்டமைப்பு மாற்றங்கள் உணவில் ஏற்பட்டு அது உண்ண முடியாத நிலைக்கு மாறல். அப்போ நுண்ணங்கிகள் தொட்டி, அங்கே வளர்ச்சி அடைவதன் மூலம் உணவில் என்ன
உணவில் நுண்ணங்கிகள், முக்கியமாக பலதரை செய்கிற நுண்ணங்கிகள். அப்போ நுண்ணங்கிகள் தொற்றி வளர்ச்சியடைந்து அதில் பௌதீக ரசாயன, இந்த ஒவ்வொரு சொல்லுகளும் மார்க்ஸ் இருக்கும். பௌதீக ரசாயன உயிரியல் கட்டமைப்பு மாற்றங்கள் ஏற்பட்டு உணவு உண்ண முடியாத நிலைக்கு மாறும். ரைட், ஏற்பட்டு உணவு உண்ண முடியாத நிலைக்கு மாறும். அப்போ இங்கே அதை உண்ண முடியாத நிலைக்கு மாறும். இப்போ நீங்கள் ஃபைனல் பேப்பர்லேயும் இப்படி இடம் பெற்றாத பிரச்சனை வருது என்றால் என்ன செய்யலாம்? அப்போ அங்கே போதுமான இடம் என்னையமாக தருவாங்க. அப்படி 10 வந்தால் நீங்கள் கரையில் ஒரு அம்புக்குறியை போட்டு எழுதலாம். இங்கே கரையில் ஒரு இந்த குளத்தில் எதுவும் எழுத வேண்டாம்னு சொல்லப்படும். அதில் மார்க்ஸ் போடுற இடம். அப்போ அதை விட்டு ஒரு சின்ன குளம், இது அங்கால இடைவெளி இருக்குது. அப்போ இதில் ஒரு குளம் ஒன்று இருக்குது, மார்க்ஸ் போட வேண்டாம், இந்த புள்ளி போடுற இடம் எதுவும் எழுத வேண்டாம். அதை விட்டு நீங்கள் ஒரு அம்புக்குறியை நீட்டி அங்கால ஒரு இடம் இருக்குது. அதில் அம்புக்குறி போட்டு கரையில் நீங்கள் எழுதினீங்க என்றால் அநேகமாக போதும். தச்சலாக அப்படி எதுவும் போதாட்டி இந்த கரையில் எழுதினால் அதை பார்க்கணும். ரைட் தான். ஆனால் இதுக்காக வேறு பக்கத்தில் கொண்டு எழுதிடலாம். அந்த கரையில் அம்புக்குறி போட்டு எழுதினா பார்க்கலாம். ஆனால் இயலுமானவரை இதுக்குள்ளே எழுதுறது நல்ல. இப்போ இதில் ஒரு வரி எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருந்தால் எழுதியிருக்கலாம். அப்போ இதில் முக்கியமான விடயம் என்ன? நுண்ணங்கிகள் அதில் தொற்றி வளர்ச்சி அடையுது உணவில். அது முக்கியம். நுண்ணங்கின்ற வளர்ச்சி. அந்த நுண்ணங்கி அங்கே கட்டமைப்பு மாற்றத்தை ஏற்படுத்துது. என்ன கட்டமைப்பு? பௌதீக ரசாயன உயிரியல் கட்டமைப்பு. ரைட், பௌதிக ரீதியாக மாறுது, ரசாயன ரீதியாக மாறுது, உயிரியல் ரீதியாக மாறுது. மாற்றம் ஏற்பட அந்த உணவு உண்ண முடியாத நிலைக்கு மாறுது. அப்போ உணவு பலதரில் மிக முக்கியமான விடயமே இதுதான். என்ன? உணவு உண்ண முடியாத நிலைக்கு மாறல் உணவு பலதருது. இதால் நுண்ணங்கி தொற்றி வளர்ச்சி அடைந்ததால் அங்கே என்ன மாற்றம் நடந்திருக்கு? பௌதிக ரசாயன உயிரியல் மாற்றம். ரைட். அடுத்த உணவு பலதரலுக்கு காரணமான நுண்ணங்கி வகைகள் என்னென்ன வகையான நுண்ணங்கி என்றால் அழுகல் வளரிக்குரிய பாக்டீரியாவும் ஃபங்கஸுகளும். இப்போ நீங்கள் அழுகல் வளரிக்குரிய பாக்டீரியான்னு சொல்கிற நல்ல. ஏன்னா பாக்டீரியாக்களில் தட்போசனைக்குரியும் இருக்குது. அப்போ அழுகல் வளரி அல்லது புறபோசனைன்னு சொல்லலாம். ஒரே இடமா புறபோசனைக்குரியது அப்படின்னு சொல்லலாம். ரைட். அப்போ தட்போசனை பாக்டீரியாக்கள் வந்து ஒளித்தோப்பு செய்யும், அது பலதரை செய்யாது. அப்போ சும்மா பாக்டீரியான்னு போடேக்க அங்கே பிள்ளை போடுவீங்க. கவனம், எல்லா பிள்ளையும் பாக்டீரியா ஃபங்கஸ்ன்னு எழுத பார்ப்பாங்க. நீங்கள் எழுதேக்க அது அழுகல் வளரி அல்லது புறபோசனைக்குரிய பாக்டீரியாக்களும் ஃபங்கஸுக்களும் அதுதான் பொருத்தமானது. புறபோசனைக்குரிய பாக்டீரியா ஃபங்கஸ். ரைட், புறபோசனைக்குரிய பாக்டீரியா ஃபங்கஸ். அப்போ இது ரெண்டும் உணவு பலதரலுக்கு முக்கிய காரணம். அப்போ கவனம், தனியாக பாக்டீரியா ஃபங்கஸ் என்று போடாமல் புறபோசனைக்குரிய என்று போடுங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் மேலதிகமாக வேறு ஏதாவது எழுதினால் மைனஸ் மார்க்ஸ் வரும். ஏன்னா இது ரெண்டு மட்டும்தான் விட. ரைட். அப்போ வேறு விட வராது. ஆனால் இல்லை எண்ணிக்கை சொல்லலை. காரணமாக நுண்ணங்கி வகைகள் யாவை என்று கேட்குறேன். இப்போ சில பிள்ளைக்கு உணவு பலதரை செய்த நுண்ணங்கிற வகை தெரியாது. ஆனால் அந்த லிஸ்ட்டில் இருக்கிற 7-8 நுண்ணங்கி வகையும் தெரியும். அப்போ அந்த 7-8 எழுதி போட்டு நீ பார்த்து 2 விட்டால் மார்க்ஸ் வராது, மைனஸ் தான் கொடுக்கணும். அப்போ எனவே இதில் கூட எழுதினால் மேலதிகமாக மைனஸ் மார்க்ஸ் வருது. அப்போ அந்த பொருத்தமாக இருந்தால் மட்டும்தான் எழுதணும். அடுத்தது, உணவு பலதடையும் போது உணவில் நடைபெறும் பௌதிக மாற்றங்கள் என்ன? பௌதிக ரீதியான மாற்றம், ரசாயன மாற்றம், உயிரியல் மாற்றம். இப்போ 3 விதமான மாற்றம் இருக்குது. இப்போ உயிரியல் மாற்றம் என்றால் என்ன? உயிரியல் மாற்றம் இப்போ உணவு கோதோடு இருக்கும்போது, இப்போ முட்டை எடுத்தோம்னா முட்டை கோதோடு இருக்கும்போது பழுதடையாது. உடைச்சி ஊற்றுங்க, பாத்திரத்தில் ஊற்றி போட்டு விடுங்க, பழுதாயிடும். வாழைப்பழம் தோலோடு இருக்க மட்டும் பழுதாகாது. என்ன? இப்போ மாம்பழம் தோலோடு இருக்கும்போது மண்ணுக்கு போட்டும் எடுக்கலாம். மண்ணில் வியாபாரம் செய்யக்குள்ள இருக்குது மண்ணில். அப்போ அந்த தோலுக்களால் நுண்ணங்கியல் போகாது. அப்போ நான் தோலை உரிச்சி போட்டு சாப்பிட்லாம். ஆனால் தோலை உரிச்சி வச்சா பழுதாக போயிடும். அப்போ அங்கே அந்த உயிரியல் கட்டமைப்பு நுண்ணங்கி உட்செல்றதை தடுக்குது. அப்போ முட்டையில் கோது தடுக்குது,
பழத்தில் தோல் தடுக்குது. அப்போ அதில் ஏதாவது அந்த அந்த உயிரியல் கட்டமைப்பில் மாற்றங்கள் ஏற்பட்டால் இல்லை பழுதாக போயிடும். ரைட். அப்போ அது அந்த உயிரியல் உணவின் உயிரியல் கட்டமைப்பில் வர மாற்றத்தால். ரைட். அப்போ இங்கே மற்ற ரசாயன மாற்றம், பௌதிக மாற்றம். இப்போ பௌதிக மாற்றம் மென்மையாகுது, ஒற்றுந்தன்மை வருது. அப்போ இதில் கேள்வி வந்து பௌதிக மாற்றம். உணவு பழுதடையும் போது உணவில் நடைபெறும் பௌதிக மாற்றம் என்ன? உணவு மென்மையாதல். ஒன்று மென்மையாதல். இது சரியான சுகமானது வடிவா, நீங்கள் எல்லாத்தையும் எழுத பார்க்கணும். மென்மையாதல். மற்றது நிறமேற்றப்படல். இப்போ நிறம் உருவாமையில் அந்த நிறமாற்றம் பெறும், அதாவது நிறம் உருவாக்கப்படும். இப்போ பழுதடைஞ்ச உணவில் அதில் ஒரு வேறு விதமான ஒரு கலர் வரும். நீங்கள் மீனை பார்த்தீங்கன்னால் மீன் நல்ல மீன் எப்படி பார்க்குறது? இப்போ மார்க்கெட்டில் போய் மீனை பார்க்குறேன்னா அந்த மீனின் அந்த பூவை பார்ப்பினோம். அந்த பூ மூடியை திறந்து பூ எப்படி நல்ல பிங்காக இருக்கா ரெட்டாக இருக்கான்னு பார்ப்பினோம். சரி, அந்த பூவுக்குள்ளே ஒரு ஜெலோ கலர் கரிய நிறம், இல்லை ஜெலோவாக இருக்குது, க்ரீனிஷாக இருக்குது, ஒரு பச்சை நிறம் அடிக்குது, மஞ்சள் நிறம் அடிக்குது, கலர் மாறி இருக்குது, வேறு ஒரு கலர் உருவாகிருக்குன்னு அது பழுதடைஞ்சிருக்கு. அப்போ நிறமேற்றப்படல். அப்போ வேறு நிறம் பெறும் அந்த உணவில். மற்ற ஒற்றுந்தன்மை வரும். பிசுத்தன்மை இருக்குது, ஒட்டும் பிசுப்பாக இருக்குது. இப்போ மேலே ஒரு பிசின் உருவாகும், ஒரு ஒட்டுந்தன்மையான பதார்த்தம் உருவாக்கப்படல். பிசின் தோன்றல். அந்த ஒட்டுந்தன்மையான பதார்த்தம் காணப்படும். ரைட். அப்போ மென்மையாதல், மென்மையான தன்மை வரும். நிறம் ஏற்படல், ஒரு பிசின் போன்ற ஒற்றுந்தன்மையான பதார்த்தம் உருவாக்கப்படுது. இப்படி அந்த பௌதிக மாற்றங்கள் உணவு பழுதடையும் போது ஏற்படும். இது பௌதிக ரீதியான மாற்றங்கள். இப்போ ரசாயன மாற்றம் என்று சொல்லியிருக்க அந்த உணவு, இப்போ புரத உணவு என்று சொன்னால் அது பிரிந்தழிந்து அது வேறு சேர்வுகளாக மாறும். ஏன்னா அது அமினோ அமிலம், அமைன் கூட்டங்கள், அமோனியா அப்படி உருவாகும். வெள்ளங்கள் என்ற ஆல்கோல் உருவாக்கப்படும், கார்பன் டை ஆக்சைடு உருவாக்கப்படும். அப்போ அந்த உணவின் ரசாயன பதார்த்தம் வேறொரு பதார்த்தமாக மாறுது. அது ரசாயன மாற்றம். இங்கே பௌதிக ரீதியான மாற்றம் ஏற்படுது. ரைட். அப்போ சில நாங்கள் தொட்டு பார்க்க மென்மையாக வந்துடும். அப்போ அந்த உணவு வந்து மென்மையாக வந்துடும். ரைட். அப்போ இப்படி நாங்கள் போட்டு கொண்டு போகலாம் பௌதிக மாற்றங்கள் ஜாவை. அப்போ இதில் எண்ணிக்கை சொல்லல. அப்போ எண்ணிக்கை சொல்லாதபடியே நீங்கள் படிக்கிற எல்லாத்தையும் எழுதணும். இப்போ 1 தருக 2 தருகன்னா அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ற மாதிரி. அப்போ இதில் நீங்கள் எல்லாத்தையும் அதில் போடணும். உணவு பழுதடையும் போது நடைபெறும் பௌதிக மாற்றம். அடுத்தது உணவு பழுதடையும் போது உணவில் நடைபெறும் பின்வரும் ரசாயன மாற்றங்களின் இறுதி விளைவுகள் யாவை? அப்போ கெமிக்கல் சேஞ்சஸ் என்ன? அப்போ உணவு பழுதடையும் போது அவர் விளைவு தான் கேட்குறார். அப்போ உணவு பழுதடையும் போது உணவில் நடைபெறும் பின்வரும் ரசாயன மாற்றங்களின் இறுதி விளைவு தான் கேட்குறார். அப்போ அழுகல் அடைதல் என்றது எது? புரத உணவு தான் அழுகல் அடையும். நொதித்தல் என்றது கார்போரேட் உணவு. பாண்டல் அடைதல் லிப்பிட் கொழுப்புணவு. அந்த சொல்லுகள் தெரியணும். அப்போ அழுகல் என்றது புரத உணவு நுண்ணங்கி தொழிற்பாட்டால் வேறு சேர்வையாக மாறுது. அப்போ எங்களுக்கு அந்த சமன்பாடு தேவையில்லை, எங்களுக்கு விளைவு தான் கேட்குறார். முக்கியமாக கேட்ட கேள்வி தான் விடை எழுதணும். அப்போ அந்த இறுதி விளைவு என்ன கடைசியாக? அப்போ புரத உணவு அழுகல் அடைஞ்சால் என்ன வரும்? அமினோ அமிலம் தோன்றும் இறுதி விளைவாக. அமினோ அமிலம் அமைன் கூட்டங்கள் உருவாகும். அமைன் சேர்வைகள், அமைன்கள். வேறு என்ன உருவாகும்? அமோனியா உருவாகும். அமோனியம் அயன். இப்படி அமோனியம் அயனும் போடலாம், அல்லது அமோனியா வாயு மாதிரியும் போடலாம். H2S வரும். இது விளைவு. அப்போ இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சரி விழும். இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு சரி விழுந்து, இப்போ இதுக்கு ஒரு சரி, இதுக்கு ஒரு சரி. ரைட். அப்போ 4 சரி என்றால் மார்க்ஸ் 4 தர, அதுக்கு 3 மார்க்ஸ், 3 12 மார்க்ஸ் வரும். அப்போ ஒன்றை விடுறீங்கன்னா இந்த மார்க்ஸ் இழக்க வேண்டி வரும். அப்போ இதில் ஒரு வரியிலே அள்ளி கொட்டுது மார்க்ஸ். அப்போ தெரிய வேணும். அப்போ எங்களுக்கு சமன்பாட்டை தருகன்றால் அதுக்கும் மார்க்ஸ் இருக்குது. புரதம் என்றதுக்கு மார்க்ஸ் இருக்குது. எங்களுக்கு அது கேட்கல, எங்களுக்கு இறுதி விளைவு தான் கேட்குறேன். அப்போ அந்த விளைவை மட்டும் கொடுத்தா காணும். கேட்ட கேள்விக்கு தான் விடை எழுதணும். சமன்பாட்டை தருகன்றால் அந்த ஆரம்பம் தாக்கப்பொருள் புரதம், அதை தாக்குற நுண்ணங்கி புரத பகுப்புக்குரிய நுண்ணங்கியல் தாக்கும், அதுக்கும் மார்க்ஸ் இருக்குது. அப்போ அப்படி கேட்கல, இறுதி விளைவை தருக. ரைட். அடுத்து நொதித்தல் வந்து கார்போரேட் உணவுகள்லாம் நொதித்தல். அப்போ கார்போரேட் உணவுகளில் நொதித்தலால் என்ன விளைவு வரும்? ஆல்கஹால் வரும்.
ஆல்கஹால், ஒரு என்ன வரும், அமிலம் வரும். அமிலம். இப்போ நீங்கள் வீட்டில் இப்போ அப்பம் தோசை சுடுறது மாவை என்ன செய்வீங்க, பொங்க வைக்கிறதுக்காக கரைச்சி வைக்கிறானே, அது உண்மையாக புளிக்க வைக்கிற வேண்டும் வீட்டை சொல்கிறோம். உண்மையாக அது புளிக்க வைக்கிறே இல்லை, பொங்க வைக்கிறது. புளிச்சா சாப்பிடலாது. அப்போ அந்த மாவை பொங்க வைக்கிறதுக்காக மாவை கரைச்சி முதல் நாளே வச்சா தான் அடுத்த நாள் அப்பமோ தோசையோ சுடலாம். அப்போ அங்கே என்ன நடக்குது, அங்கே மதுவம் வந்து தொழிற்படுது அந்த மாவில். உண்மையாக மதுவத்தின் தொழிற்படுறதுக்கு என்ன கீழ்ப்பட வேணும், மா இல்லை. மாவில் மதுவம் தொழிற்படாது. மாவில் என்ன கீழ்ப்படை, மாப்பொருள். மாப்பொருளை மதுவம் பயன்படுத்தாது. அப்போ மாப்பொருளை பயன்படுத்துகிற நொதியும் மதுவத்தில் இல்லை, அமைலேஸ் இல்லை. அப்போ மதுவம் தொழிற்படணும் வேண்டாம், என்ன செய்யணும், அதுக்கு வெல்லம் வேணும். அப்போ வெல்லம் சேர்க்கப்படணும். அப்போ அதுக்காக என்ன செய்வினோம், அப்போ மாவை பொங்க செய்து வெல்லம் சேர்க்கணும் அங்கே. அப்போ கொஞ்சம் வெல்லம் வேண்டாலும் போடணும். இப்போ அப்பம் சுடுறா கொஞ்சம் சீனி போட்டு விடலாம். அல்லது என்ன செய்யணும், பழைய சோறு, பழைய சோறுண்டா பழுதா போனதில்லை, காலையில் சமைச்ச சோறு பின்னேரம் அப்படி இருந்தால் அது கொஞ்சம் நுண்ணங்கி தொழிற்பாட்டால், வேறு நுண்ணங்கி தொழிற்பாட்டால் அந்த மாப்பொருள் கொஞ்சம் கொஞ்சம் வெல்லமும் வந்துடும். அப்போ அதை அரைச்சி போட்டு போடேக்க அங்கே வர வெல்லம் ஓகே. ஏன்னா அப்போ அந்த மதுவ தொழிற்பாட்டு கட்டாயம் வெல்லம் வேணும், ரைட். அப்போ மாப்பொருளில் மதுவம் தொழிற்படாது. சரி, அப்போ அது தொழிற்படுறதால் என்ன வரப்போகுது, வெல்லத்தை அல்கோலாயும் CO2 மாற்றும். அப்போ அங்கே எதையில் அல்கோல் உருவாகும். இப்போ சிவடியில் அம்மா காலையில் மாவை தோசை சுட்டாச்சு, வேலைக்கு போய் நேரம் போச்சு, அந்த மாவை அப்படியே வச்சுட்டு போட்டேன், ஃப்ரிட்ஜுக்கும் வைக்கல. பின்னேரம் வந்து சுடுவோம். பின்னேரம் வந்து அந்த தோசையை சுட்டால், அந்த மாவிலேருந்து தோசை சுட்டால் புளிக்கும். காலமே நல்லா இருந்தது, பின்னேரம் புளிக்கும். ஏன், அப்போ நேரஞ்செல்ல விடைக்கு என்ன நடக்கும், அங்கே உருவான ஆல்கஹாலில் வேறு ஒரு நுண்ணங்கி தொழிற்பட போகுது. அப்போ மதுவ தொழிற்பாடு, மதுவத்தின் நொதித்தலால் ஆல்கஹால் உருவானது, எதையில் ஆல்கஹால். அந்த எதையில் ஆல்கஹாலை அசிட்டோபாக்டர் அசெட்டி என்ற பாக்டீரியா அங்கே தாக்கி அமிலத்தை உருவாகும், அசிட்டிக் ஆசிட் உருவாகும். அப்போ ஆல்கஹால் அசிட்டாக மாறும். அப்போ புளிக்கும். ஐயோ அம்மா சாப்பிடலாம் இருக்குது என்று சொல்லப்படும், புளிக்குது. அப்போ கூட நேரம் விட்டாச்சு. அப்போ அம்மா சொல்லுவா அது கூட நேரம் புளிக்க வச்சாச்சு, ரைட். அப்போ கூட நேரம் விடைக்க அந்த அசிட்டோபாக்டர் அசெட்டி தொழிற்படும். அப்போ அமிலம் உருவாகும், ரைட். அப்போ இந்த இதில் மேட்ட கார்பனோட் சேர்த்து உருவாகும். அப்போ மதுவ நொதித்தல் முதல் வாரது ஆல்கஹால், இதையில் ஆல்கஹால் CO2. இப்போ இந்த ஆல்கஹாலில் பாக்டீரியா தொழிற்பாட்டால் அமிலம் பெறும். அப்போ இந்த 3 விளைவும் பெறும் நொதித்தல். அப்போ உண்மையாக மைக்ரோபயாலஜி நல்லா ஸ்கோர் பண்ணலாம். நீங்கள் வடிவாக படித்தால் நல்லா ஸ்கோர் பண்ணலாம். நிறைய கேள்வியெல்லாம் டிரெக்டாக தவிர சுத்தமாக அது கேள்வி வராது, நேரடியாக கேள்வி, ரைட். அப்போ ஈஸியாக இருக்குது. இப்போ நான் கடைசியில் வந்து படிக்க சில வேளையில் விட்டுருவோம், ரைட். இப்போ அனிமல் கேள்விகள் வந்து சில வேளையில் ஒரு மாதிரியும் கேட்கலாம், ஆரம்பம் முதல் பேசிக்கலையும் ஒரு குழப்புற மாதிரி கேட்கலாம். இதுகள் டிரெக்டான கேள்விகள். உணவு பழுதறிதலில் செல்வாக்கு செலுத்தும் அகக்காரணிகள் யாவை. அப்போ உணவு பழுதறிதலில் இது ஒரு எஸ்ஏ கேள்வியாக கூட கேட்கலாம். உணவு பழுதறிதலில் செல்வாக்கு செலுத்தும் வந்திருக்கு பாஸ் பேப்பரில். அகக்காரணிகள் விளக்குக. அகக்காரணி புறக்காரணி ரெண்டு வகையாக எடுக்கலாம். அப்போ புறக்காரணி என்று பார்த்தோம் என்று சொன்னால் வெளியில் சூழலின் சாரீரப்பதன், ஈரப்பதன், சூழலின் வெப்பநிலை, சூழலில் உள்ள வாயுக்கள், இது 3 புறக்காரணிக்கே வரும். அப்போ சூழலில் இருக்கிற ஈரப்பதன் கூட இருந்தால் உணவு சரியாக பழுதாப்போம். முக்கியமாக இந்த உணவு ஈரப்பற்று அற்ற, இப்போ பிஸ்கெட் போன்ற உணவு, பிஸ்கெட்டை நீங்கள் எடுத்து வெளியில் பேக்கெட்டை உடைச்சி வெளியில் வச்சிங்கன்னால் பழுதாப்போடும். ஏன், வழியில் உள்ள ஈரலிப்பு அது உறிஞ்சிதான் அந்த உணவில் ஈர உள்ளடக்கம் கூடும். அப்போ நுண்ணங்கி தொழிற்பாட்டு ஈரம் தேவை. அப்போ விரிவாக பழுதாப்போம். அது டின்னுக்க போட்டு வச்சா ஓகே, ரைட். அப்போ இப்போ எங்களுக்கு கேட்குற அகக்காரணி என்ன. அப்போ உணவின் pH, உணவின் ஈர உள்ளடக்கம், உணவின் போஷணை பெருமானம், உணவின் உயிரியல் கட்டமைப்பு, இது 3 அகக்காரணி என்றால் அந்த உணவின் காரணி. அப்போ உணவு பழுதலில் செல்வாக்கு செலுத்தும் அகக்காரணிகள் யாவை. உணவின் pH, அடுத்து உணவின் ஈர உள்ளடக்கம், உணவின் போஷணை பெருமானம், உணவின் உயிரியல் கட்டமைப்பு, ரைட். அப்போ இந்த 4 காரணியும்
அகக்காரணி. அப்போ இது ஸ்ட்ரக்சர் பேப்பரில் அகக்காரணிகளை தருக. அப்போ எஸ்ஏ கேள்வியில் கேட்கும்போது அகக்காரணிகள் எவ்வாறு இந்த உணவு பழுதல் செல்வாக்கு செலுத்தும் விளக்குக என்னென்று விளக்குவீங்க. அப்போ இந்த இந்த 4ஐயும் சொல்லி போட்டு ஒவ்வொன்றா நீங்கள் விளக்க வேணும். அப்போ பிஹெச்ன்னு சொல்லியிருக்க பெரும்பாலான இந்த உணவை பழுதலை செய்கிற நுண்ணங்கிகள் நடுநிலை பிஹெச் தான் செய்யப்படும். பெரும்பாலும் நடுநிலை நடுநிலையான பிஹெச் 7ல் பிஹெச் 7ல் தான் கூட இதுக்கு கிட்ட 7 கிட்ட பெரும்பாலான நுண்ணங்கி நடுநிலை பிஹெச்சில் தொழிற்படும். நடுநிலை பிஹெச்சில் அவன் வளர்ச்சி அதிகமாக இருக்குது. அப்போ நுண்ணங்கிகள் எங்கே நல்லா வளருதோ அங்கே உணவு கிரியா பழுதடை. அப்போ வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்கிற இடத்துல அந்த உணவை கிரியா பழுதடை செய்யும். அப்போ நீங்கள் சொல்லணும், முதலாவது நடுநிலை பிஹெச்சில் பெரும்பாலான நுண்ணங்கிகள் வளர்ச்சி அடையும், சிறப்பாக வளர்ச்சி அடையும். அப்போ எனவே அந்த இடத்துல உணவு விரைவாக பழுதடையும். சில நுண்ணங்கிகள் ஒரு பெரிய வீச்சில் தொழிற்படும். உதாரணம் ஃபங்கஸுகள் எடுத்தோம் என்றால் அது ஒரு பெரிய பிஹெச் வீச்சில் தொழிற்படும். ஃபங்கஸுகள் தொழிற்படுற பிஹெச் வீச்சு கிட்டத்தட்ட பிஹெச் 2லிருந்து 10க்கான எடுக்கலாம். ஒரு பெரிய பரந்த பிஹெச் வீச்சில் ஃபங்கஸ் தொழிற்படும். அப்போ அவரை நாங்கள் அமிலத்தில் வச்சாலோ காரத்தில் வச்சாலோ நடுநிலை வச்சாலோ அது பல தாக்க பார்க்கும். அப்போ ஃபங்கஸுகளில் பல வகையாக இருக்குது. அப்போ இந்த பெரிய பிஹெச் வீச்சில் தொழிற்படக்கூடியது, வளரக்கூடியது. சில பாக்டீரியாக்களுக்கு அமில பிஹெச் தொழிற்படும். அதாவது பிஹெச் 5க்கும் குறைவான இடத்தில் தொழிற்படும். அப்படி இருக்குது. அப்போ நாங்கள் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணணும். இப்போ என்னென்னா கட்டுரை வினான்னு சொல்லியிருக்க பிஹெச் எப்படி, உணவின் பிஹெச் எப்படி அந்த உணவு பழுதலில் பங்கெடுக்குதுன்றதை சொல்லியிருக்க நீங்கள் எல்லாத்தையும் சொல்ல வேணும். எது குறைந்த பிஹெச் செய்யப்படுது, எந்த நுண்ணங்கி எது கூடிய பிஹெச் செய்யப்படுது, எது பரந்த பிஹெச் செய்யப்படுது, எல்லாமே சொல்ல வேணும். அப்போ சில உணவு அமில பிஹெச்சாக இருக்குது. ஏன்னா பழங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் பழங்கள் அமில பிஹெச். ஏன்னா அமில பிஹெச் தான் பழங்கள். அப்போ இந்த இறைச்சி வகைகளும் கொஞ்சம் கொஞ்சம் அமிலத்தன்மை இருக்குது. பிஹெச் 7 கொஞ்சம் குறைவு தான். இறைச்சி மீன் அதுகளும் பிஹெச் 7 கொஞ்சம் குறைவு. அந்த பழங்களில் கூட உதாரணம் நீங்கள் தோடம்பழத்தை எடுத்தீங்கன்னா அது பிஹெச் சரியான குறைவு. அப்போ சில அந்த ஃபங்கஸுக்கள் தான் கூட அந்த பிஹெச் செயற்படும். பாக்டீரியாக்களும்பாக ஃபங்கஸ், மதுவமும் அந்த இலையுருவான ஃபங்கஸும் இந்த பழங்களை பழுதடை செய்யும். இறைச்சி வகைகளில் இறைச்சி மீன் அதுகளில் கூட பாக்டீரியாக்கள் பழுதடை செய்யும். அடுத்தது ஈர உள்ளடக்கம் பார்த்தீங்கன்னா எந்த உணவுக்கு நிறைய ஈரழிப்பு இருக்கோ அது கிரியா பழுதாகும். இப்போ பால் நீர்த்தன்மை தான் இருக்குது, பால் பழுதடை. இறைச்சி கிரியா பழுதாகும், ஈரழிப்பு இருக்குது. அப்போ அதை பழுதடையாக போயணும்னா என்ன செய்யணும்? மீன் இறைச்சியை நாங்கள் உலர்த்துறோம், மீனை கருவாடாக்குறோம். கருவாடாக்கினா நீரை அகற்றி விட்டோம்னு சொன்னால் ஈரழிப்பு இல்லை. ஈரழிப்பு இல்லாட்டி நுண்ணங்கி தொழிற்படாது. அப்போ நுண்ணங்கி தொழிற்பாட்டி ஈரழிப்பு அவசியம். அப்போ ஈரழிப்பு கூடிய உணவு விரைவில் பழுதாகும். ஈரழிப்பை குறைச்சி வைக்கணும். அடுத்தது உணவின் போஷணை பெருமானம். எது உயர்ந்த போஷணை இருக்குது கிரியா பழுதாப்போம். அதுக்கும் பால் நாங்கள் எடுக்கலாம். பால் போஷணை பெருமானம் கூடியது, அப்போ கிரியா பழுதாப்போம். இறைச்சியும் கிரியா பழுதாப்போம், போஷணை நிறைய இருக்குது. அடுத்த உணவின் உயிரியல் கட்டமைப்பு. அது முதல் சொன்ன மாதிரி இப்போ கோழி முட்டை என்ன அதுக்கு ஓடு இருக்குது. அப்போ அந்த ஓடு இருக்கு மட்டும் பழுதாப்போவாது, ஓட்டை அகற்றினா பழுதாப்போம். அது மாதிரி பழங்கள் தோல் இருக்கு மட்டும் பழுதாப்போவாது, தோலி அகற்றினா பழுதாப்போம். அப்போ அது உயிரியல் கட்டமைக்க வருது. அப்போ விளங்கப்படுறதுக்கு அப்படியே ஒரு கதை சொன்ன மாதிரி. இப்போ குழந்தை பிள்ளைக்கு ஒண்டசோரி போகிற பிள்ளைக்கு நோட்ஸ் எல்லாம் கொடுத்து பாடமாக்கி விட்டுவான்னு சொல்கிறது இல்லையே. பாட்டுகள் அதெல்லாம் டீச்சர் பாடுவேன், நல்ல ரசனையாக ரசித்து பாட, பிள்ளையும் அந்த பாட்டை திரும்பி பாடி வீட்டையும் அம்மாவுக்கு பாடி காட்டும். இப்போ அது அடுத்த நாள் கேட்டால் பாடம். அப்போ பாட்டு எழுதி கொடுத்து கொண்டே பாடமாக்கி விட்டுவான்னு சொல்கிறதா இல்லை. அந்த ரசனை அந்த பாடத்தில் நாங்கள் ஒன்றிச்சு போகணும். இப்போ ரசித்து சமைச்சா டேஸ்ட்டாக இருக்கும். என்னடா கரைச்சல் சமைச்சால் டேஸ்ட் இருக்காது. பனிஷ்மெண்ட் மாதிரி ஒரு சமைக்க வேண்டியிருக்குன்னு சமைச்சா டேஸ்ட் இருக்காது. அப்போ அதை மாதிரி பாடத்தை நாங்கள் எங்களோட வாழ்க்கையோடு சேர்த்து ரசித்து நாங்கள் படித்தோம் என்றால் அது அப்படியே நிற்கும். அந்த லோடாக இருக்காது. பாடமாக்குறோம், ஐயோ மறக்குது, எல்லாம் பெறாது. இதெல்லாம் வீட்டு சூழலோடு சேர்ந்த விடயங்கள். அப்படி கொண்டு போங்க. ரைட். அடுத்தது சூழலின் சாரீரப்பதன் எவ்வாறு உணவு படுதலை செல்வாக்கு செலுத்துது. இப்போ ஃபுட் சிட்டிகளுக்கு போனீங்கன்றால் ஃபுட் சிட்டியில் ஏசி போட்டிருக்கேன், எங்களுக்கு வசதி ஏசி வேணுமென்றதுக்காக. அது மெயின் நோக்கம் இல்லை. அதுவும் ஒன்றாக இருக்கலாம். என்ன அங்கே முக்கியமாக உணவு பழுதடையக்கூடாது. அந்த சூழலை உலர்ந்த சூழலாக பேண வேணும். ஏசி என்றால் உலர்ந்த சூழலாக ஈரழிப்பான சூழலா? உலர்ந்த சூழல், காஞ்ச சூழல். நாங்கள் யோசிக்கிறோம் ஏசி என்றது ஈரழிப்பான சூழல் என்று. இல்லை, மூஞ்சியெல்லாம் காயும். உலர்ந்த சூழல்,
மூஞ்ச கழுவணும் போல இருக்குது, காஞ்ச மாதிரி வரும். அப்போ ஏசின்றது உலர்ந்த சூழல். ஏசி பஸ்ஸை பாருங்க, பஸ் போய் கீழே ஒளி கொண்டு போகும், என்ன அங்கே தண்ணியை இழுத்து கீழே விட்டு கொண்டு போகுது. அப்போ அந்த தண்ணியை உறிஞ்சி ஈரலிப்பை உறிஞ்சி வெளியில் விடுது. அப்போ உள்ளுக்கு இருக்கிற ஈரலிப்பை வெளியில் எடுத்து விடையக்கு உள்ளுக்கு உலர்ந்த சூழல். அப்போ அந்த உலர்ந்த சூழலில் உணவுகள் வந்து அந்த நுண்ணங்கி தாக்கம் குறைவாக இருக்குது. அப்போ இயலுமானவரை அந்த உணவுகள் பழுதடையாது. ரைட். அப்போ ஈரலிப்பு வந்து உணவு பழுதலை கூட்டும். அப்போ மெயின் நோக்கம் அது, அதோட ஆக்கள் வந்து போகிறது இதமாக இருக்கும் என்றதும் சேர்த்து போட்டிருக்கு. அப்போ மெயின் உணவு உள்ள இடம் ஏசி இருக்கணும் என்றது உணவு விற்பனை. ரைட். அப்போ ஈரலிப்பு அதிகம் உள்ள சூழலில் நாங்கள் உலர்ந்த உணவை பேணினோம் என்று சொன்னால் அது விரைவில் பழுதாகும். அப்போ இதுக்கு நீங்கள் விளக்கம் எழுதணும், என்ன சூழலின் சாரிதப்பன் எவ்வாறு உணவு பழுதலில் செல்வாக்கு செலுத்துகின்றது. அப்போ நீங்கள் எழுதணும், ஈரலிப்பானது நுண்ணங்கி தொழிற்பாட்டுக்கு அவசியமானது. அப்போ உலர்ந்த உணவுகளை ஈரலிப்பான சூழலில் வைத்தால் அந்த உணவு ஈரலிப்பை உறிஞ்சி ஈரலிப்பு உள்ளடக்கம் உணவில் கூட்டப்படுது. இதனால் நுண்ணங்கி தொழிற்பாடு அதில் நுண்ணங்கின வளர்ச்சி அதிகரிக்கும், உணவு பழுதாக்கும். அவ்வளோ எழுதணும். மனிதனுக்கு உணவின் மூலம் ஏற்படும் நோய்களையும் அவற்றுக்கு காரணமான நுண்ணங்கி இனங்களையும் குறிப்பிடுக. அப்போ உணவின் மூலம் என்னென்ன நோய் வருது? இப்போ நாங்கள் சாப்பிட்றோம், அப்போ எத்தனை இடத்துல போய் கடைகளில் சாப்பிட்றோம், போக்குவரத்து சாப்பிட்றோம். அப்போ சுத்தமில்லாத கடைகளில் சாப்பிடக்க வயிற்ற கலக்கும். அப்போ வீட்டில் பேரண்ட்ஸ் சொல்லிவிடணும், இங்கேயாலும் போய்க்க பயணம் போய்க்க சாப்பாட்டை கொண்டு போ, கடைகளில் சாப்பிடாத, இடையில் சாப்பிடாத. இப்போ நான் இன்னும் ஏதாவது செய்யும்னா என்ன பிரச்சனை? அங்கே சுத்தம் இல்லாமல் தயாரிப்பு சில வழியில் சில அந்த பெட்டிக்கை வைக்க அதுக்குள்ள கரப்பான் பூச்சியும் போய் வரும். கையால் எப்படி எடுக்க கையில் எவ்வளோ கிருமி இருக்குது. இப்போ நாங்கள் ஸ்கூலில் வந்து என்ன செய்கிறீங்க, நீங்கள் ஒரு தினம் சாப்பாட்டை பிரித்தால் உடனே கை கழுவினெல்லாம் அப்படியே அள்ளி எடுக்கிறாங்க, எல்லா பக்கத்தாலையும் அள்ளி எடுக்கிறது. அப்போ கையில் எக்கச்சக்கமான கிருமி இருக்குது. அப்போ இப்போ தான் அந்த கொரோனா வந்ததால் கையை கழுவுறோம். உண்மையில் எங்கள் உடம்பில் கிருமி கூடின இடம் கைதான், மற்ற பகுதிகள் அல்ல, கைதான் கிருமி கூட. அப்போ எடுத்து நாங்கள் சாப்பிட்றோம். அப்போ நாங்கள் அப்படியெல்லாம் சாப்பிடுங்க வருத்தம் வரையில் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க, நாங்கள் இப்போ அது கை கழுவி சாப்பிட்டோமா? ரெண்டா நீ எதிர்ப்பு கூட, நோய் எதிர்ப்பு கூடினால் அதால் உனக்கு விரையில். இப்போ மிருகம் எல்லாமே இந்த மண்ணுக்கு போட்டு விட்டு சாப்பிடுதேன். அப்போ அதுக்கு எதிர்ப்புத்தன்மை கூட இருக்குது. நாங்கள் சொஃப்டாக வளர்ந்துட்டோம் உள்ளுக்கிருந்து. அப்போ எங்களோட பரம்பரையாக மனிதன் வந்து நுண்ணங்கிக்கு காட்டுப்படாமல் நுண்ணங்கியோட போராடாமல் வளர்ந்துட்டோம். அதால் எங்களோட எதிர்ப்புத்தன்மை கொஞ்சம் குறைவு. அப்போ சில வழியில் நீ அப்படி வளர்ந்துருந்தா அடிபட்டு வளர்ந்துருந்து உனக்கு எதிர்ப்புத்தன்மை கூடவே இருக்குது, கைகளமாக சாப்பிடலாம். அப்போ சில பேருக்கு ஒத்து வராது. இது யாருக்கு ஒத்து வராது? அனிமா பொம்பளை பிள்ளைகள் பிரச்சனையாக இருக்குது. அப்போ பொம்பளை பிள்ளை எல்லாத்துலேயும் நுணுக்கம் பார்த்து வளர்த்ததால் அந்த பிரச்சனை வரும். ஆம்பளை பிள்ளை போகிறவங்க எல்லாம் கைகழுவாமல் சாப்பிட்டு பழகி அப்படியே வரும். அப்போ எப்படியும் கடையில் போனால் பார்த்தீங்கன்னா அங்கே ஒவ்வொரு வேலை செய்தவனும் வந்து தொட்டு பார்ப்பேன், இப்படி தொட்டு பார்த்துட்டு போவான். சூடாக இருக்கா அவன் மூக்கையும் பிடிச்சி போட்டு தொட்டு போவான், தொட்டு பார்ப்பேன். பின்ன அந்த உணவு அங்கே வேப்படும். அப்போ நுண்ணங்கி தொட்டு. அப்போ இதால் உணவின் மூலம் நிறைய நோய் பெறாது. உண்மையில் அதை சட்டமாக கொண்டு போன உணவு இதுகளில் அந்த ஒரு ஆளுக்கு உணவை கேட்டால் அதை அப்படியே கொடுக்குற மாதிரி ரிட்டர்ன் எடுக்கக்கூடாது, கொடுத்ததான் திருப்பி எடுக்கலாம். அப்போ இதால் என்ன நோய்கள் வரப்போகுது? என்ன ஒன்று கொலரா வரும், வாந்தி பேதி வார நோய், முக்கியமாக வாந்தி பேதி. வாந்தி பேதியத்தை நான் கொலரான்னு சொல்கிறேன். கொலரா தமிழ்லேயும் அப்படி வரும், கொலரா வாந்தி பேதி. அப்போ இந்த நோய் ஏற்படுத்த நுண்ணங்கி எது? விப்ரியோ கொலரே. கொலரா இதில் கொலரேன்னு வரும், விப்ரியோ கொலரே. ரைட், வாந்தி பேதி நோய். அடுத்த நெருப்பு காய்ச்சல் அல்ல தைபாய்டு காய்ச்சல்னு சொல்லலாம். நெருப்பு காய்ச்சல் அல்லது டைஃபாய்டு காய்ச்சல், டைஃபாய்டு ஃபீவர்னு சொல்லலாம். டைஃபாய்டு ஃபீவர், ரைட், நெருப்பு காய்ச்சல்னு சொல்லலாம். அப்போ இதற்கு காரணமாக நுண்ணங்கினம் சல்மோனெல்லா டைஃபி. சல்மோனெல்லா டைஃபி, ரைட். இது அடிக்கடி ஆக்கள் வரும், காய்ச்சல் வரும், வயிற்று வாந்தி பேத்து வரும். அப்போ எனவே உடலில் கொஞ்சம் வீக்கான ஆக்கள் போகிற இடங்களில் சாப்பிடாம தவிர்த்த நல்ல. ரைட். இப்படி அந்த நுண்ணங்கின்ற தொற்றுகை கேட்ட மாதிரி இப்போ சிலவில் 1-2 தொட்டினா தப்பிக்கொள்ளலாம், அளவுக்கு மிஞ்சி கிருமி இருந்தால் தாக்கும். அப்போ எப்போ கூட குறைய இருக்குன்னு தெரியாது. அப்போ சாதிப்பேர் மற்றது இனத்துக்குரிய வேறுபடுத்தி பேர் என்ன. அப்போ இது முழுக்க சேர்த்தாத இனப்பேர், அதிலையும் கவனம், 2 சொல்லும் சேர்ந்தாத்த இனப்பேர், விஞ்ஞான பேர். அதில் இது சாதிப்பேர், இது இனத்துக்குரிய வேறுபடுத்தி பேர். அப்போ 3 கேபிட்டல், மிச்சம் எல்லா எழுத்துக்களும் சிம்பிள் லெட்டர்ஸ். இங்கேயும் சிம்பிள் தான். இந்த 3 கேபிட்டல் எல்லாம் சிம்பிள் லெட்டர்ஸ்,
அண்டர்லைன் பண்ணணும். இந்த விஞ்ஞான பேர் சரியாக எழுதணும் என்ற ஸ்பெல்லிங் கட்டாயம் பார்க்கணும். அது மைக்ரோபயாலஜியில் மிக முக்கியம். ஸ்பெல்லிங் அந்த எழுதுகிற முறைகள் எல்லாம் அண்டர்லைன் பண்ணணும். ஏதாவது ஒரு சின்ன பிள்ளை இருந்தாலும் பிள்ளை போடணும். அப்போ அடுத்தது வயிற்றோட்டம். இதுக்கு தமிழ் சொல்லுகள் மாறி மாறி போடினம். வயிற்றோட்டம் என்று போடினம், வயிற்றுளை என்று போடுவினம். ரைட். இது உண்மையாக டைசென்டேரி. டைசென்டேரியா. அப்போ இதில் சிஜெல்லா டைசென்டேரியே. ரைட். ஆனால் உங்களுக்கு இதில் ரிசோர்ஸ் புக்கில் இது இந்த இனத்துக்குரிய வேறுபடுத்தி கொடுக்க இல்லை. சிஜெல்லா மட்டும்தான் கொடுக்குறார். ரெண்டபடியாக அதை விடலாம். ஆனால் எழுதப்பழங்க நீங்கள் எழுதுங்க. அதில் சிஜெல்லா டைசென்டேரியே. ரைட். அடுத்து சில உணவு நஞ்சாக்கிறோடையும் வரும். உணவு நஞ்சாதல், ஃபுட் பாய்சனிங், உணவு நஞ்சாதல். ஸ்டபைலோகோக்கஸ் ஓரியஸ். உணவு நஞ்சாதல். பொட்டிலிசம். தமிழில் பொட்டிலிசம் என்று போடுவினம். பொட்டிலிசம் இங்கிலீஷில் பொட்டிலிசம் என்று சொல்கிறது. பொட்டிலிசம் இதுவும் ஒரு உணவு நஞ்சாதல். கொமனான உணவு நஞ்சாதல் ஸ்டபைலோகஸ் ஓரியஸ். இது அந்த காற்றின்றிய சூழலில் உணவு நஞ்சாதல். இதுக்கு கிளஸ்ட்ரீடியம் பொட்டுலினம். அப்போ 5 கேட்டிருக்கு. இன்னும் கூட நாங்கள் எழுதலாம். அப்போ என்ன பேர் நாங்கள் அஃப்ளோடாக்சைட் அந்த நஞ்சாதல்னு சொல்கிறோம். அது அஸ்பெர்ஜிலஸ் ஃப்ளேவர்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்படி வரும். அப்போ உங்களுக்கு எல்லாம் தெரிய வேணும். இல்லை முக்கியமாக இந்த விஞ்ஞான பேர் சரியாக நீங்கள் எழுதக்கூடியதாக இருக்கணும். நைதர்சன் வட்டத்தின் பிரதான படிகள் கீழே தரப்பட்டுள்ளன. ஒவ்வொரு படியிலும் நடைபெறும் உயிர் ரசாயன மாற்றங்களையும் அதற்கு பொறுப்பான நுண்ணங்கிகளையும் குறிப்பிடுக. அப்போ இதில் காட்டி உங்களுக்கு நைதர்சன் வட்டம் ஏற்கனவே தெரியும். ஒரு சிறிய படம் போட்டிருக்கு. அதில் உங்களுக்கு தெரிய தெரியல. அப்போ நைதர்சன் வட்டத்தில் பிரதான படிகள் அமோனியா ஆக்கம், நைட்ரேட் ஆக்கம், நைதர்சன் இறக்கம், நைதர்சன் பதித்தல். அப்போ இதில் என்னென்ன ரசாயன மாற்றம், அந்த சமன்பாடு என்ன, ரசாயன மாற்றம் என்ன, அதில் சம்மந்தப்படுற நுண்ணங்கிகள் என்ன. அப்போ ஒரு வட்டத்தை வச்சு ஒரு பெரிய கேள்வியை தயாரிக்கலாம். இது ஸ்ட்ரக்சரில் நான் போட்டிருக்கிறேன். நைதர்சன் வட்டத்தை விளக்குன்னு கேட்கலாம். ரைட். அது ஏற்கனவே முந்தைய பாஸ் பேப்பரில் இருக்குது. ரெண்டாலும் நாங்கள் பழகி வைக்கலாம். அதெல்லாம் ஈஸியானது. சும்மா வடிவ கதை மாதிரி கேட்டுட்டு நாங்கள் செய்யலாம். அந்த வட்டத்தை நீங்கள் கீறி பழகினீங்கன்னு சொன்னால் நோட்ஸ் தண்டபாடிலே வரும், ஃப்ளோவில் வரும். இந்த வட்டத்தை கீறி பழகுங்க. ரைட். அப்போ இதில் என்ன அமோனியா வாக்கம் ரெண்டால் சேதனச் சேர்வை அசையனச் சேர்வையாக மாற்றப்படுது. அப்போ அதில் பேர்லேயே இருக்குது அமோனியா வாக்கம் என்றால் அமோனியம் உருவாக்கப்படுது, அமோனியம் அயன் உருவாக்கப்படுது. அப்போ அந்த அமோனியம் அயன் உருவாக்கப்படணும் என்று சொன்னால் அந்த புரத மூலக்கூறுகள் மாற்றப்படணும். அப்போ சிக்கலான மூலக்கூறு தான் புரதம். அது முதல் பிரிகியாக்கியால் எளிய சேதனச் சேர்வையான அமினோ அமிலமாக மாற்றப்படும். இப்போ இந்த அமினோ அமிலம் தான் என்ன நடக்கும், அமோனியம் அயனாக மாறும். அப்போ உயிர் ரசாயன மாற்றம் அமோனியாக்களில் நேரடியான தாக்கம் என்றால் நேரடியான சமன்பாடு என்று சொல்லிக்க அமினோ அமிலம் அமோனியம் அயன். அப்போ சில வழியில் புரதம் அமோனியம் அயனும் போடலாம். ரைட். அப்போ புரதம் அமினோ அமிலமாக மாறித்தான் திரும்ப அமோனியாவாக மாறப்போகுது. அப்போ புரத மூலக்கூறு அமினோ அமிலமாக மாறுறது பிரிகியாக்கம். அதுகள் அழுகல் வழி செயற்பாட்டின் மூலம் பிரிகியாக்கல் மூலம் வரும். அதில் பாக்டீரியா, ஃபங்கஸ் பங்கெடுக்கும். அடுத்தது அமினோ அமிலத்தை அமோனியம் அயனாக மாற்றுறது அமோனியாக்கும் பாக்டீரியா. அப்போ இதில் நாங்கள் அமினோ அமிலம் போடலாம். அப்படி உங்களுக்கு டவுட்டாக இருக்குது அமினோ அமிலம் போடுறதா புரதமானு சொல்லி ரெண்டையும் வேணுமெண்டா போட்டு விடலாம். ஸ்லாஷ் போட்டு புரதம் அல்லது அமினோ அமிலம் என்று போடலாம். நேரடியானது அமினோ அமிலம் தான் வரும்.
அமினோ அமிலம். இது என்னவா மாறுது? அமோனியம் அயன். இந்த நிலையில் மாறும். இது சில இடங்களில் அமோனியா வாயுவாக வெளியில் போகலாம். அமோனியம் அயன் தான் உங்களுக்கு தோன்றும். அது சில சந்தர்ப்பங்களில் அப்போ நீர்ச்சூழல் என்றால் கரைஞ்சி அயனாக இருக்கலாம். இப்போ உலர்ந்த சூழல் வரும்போது அது வாயுவாக அமோனியா வாயுவாக போடலாம். அப்போ சில வழியில் உங்களுக்கு அது இப்படியும் கொடுக்கலாம். ரைட். அப்போ கூட நீங்கள் அமோனியம் அயன் கொடுக்குறது கூட நல்லமாக இருக்குது. ரைட். அப்போ இதை ஏற்படுத்துறது அமோனியாவாக்கும் பாக்டீரியா. இதுக்கு பர்டிகுலராக ஒரு பாக்டீரியா எங்களுக்கு நாங்கள் படிக்கிறதில்லை இதுன்னு சொல்லி ஒரு கொபனா தான் போடுறோம். அப்போ அமோனியா ஆக்கும் பாக்டீரியா. அமோனியா ஆக்கும் பாக்டீரியா. அப்போ புதுசாக விஞ்ஞான பேர் என்று பாவிக்கிறதில்ல. அடுத்து நைட்ரேட் ஆக்கம். அப்போ நைட்ரேட் ஆக்கத்தில் நைட்ரேட் ஆக்கம் என்று சொல்லியிருக்க இந்த அமோனியம் அயன் நைட்ரேட்டாக மாற்றப்படுது. அப்போ 2 படித்தாக்கம் அதில் இருக்குது. அமோனியம் அயன் 2 படித்தாக்கத்துக்கு உள்ளாகுது. அமோனியம் அயன் அப்போ முதல் நைட்ரைட் NO2 மைனஸ், அதுக்கடுத்தது அது நைட்ரேட்டாக மாறும் NO3 மைனஸ். அப்போ இது நைட்ரைட், இது நைட்ரேட். அப்போ 2க்கும் வெவ்வேறு நுண்ணங்கி வரும். அப்போ இதில் நைட்ரோசோமனஸ், நைட்ரோபாக்டர் அந்த 2ம் வந்து நைட்ரேட் ஆக்கும் பாக்டீரியா. அப்போ இதில் ஒரு நுண்ணங்கி வருது. ரைட். இதில் இன்னும் ஒரு நுண்ணங்கி வருது. ரைட். அப்போ இதில் நாங்கள் 2ஐயும் போட்டு விடலாம். அப்போ ஒன்று வந்து நைட்ரோசோமனஸ், நைட்ரோசோமனஸ் ஸ்பெல்லிங் சரியாக இருக்கணும், அண்டர்லைன் பண்ணணும் என்ன. அடுத்து 2ஆவதில் நைட்ரோபாக்டர் வரும். அப்போ அடுத்த லைன் பிரச்சனையாக வருது. 2ஆவது நைட்ரோபாக்டர். நைட்ரோபாக்டர். அப்போ இது இந்த கேள்விக்குரியது சரிதானே. நைட்ரேட் ஆக்கத்தில் 2 நுண்ணங்கி சம்மந்தப்படுது. என்னென்னா எங்களுக்கு அந்த நடைபெறும் மாற்றங்களையும் பொறுப்பான ஒரு நுண்ணங்கி தான் கேட்குறார். அப்போ ஒன்றபடி 2 நீங்கள் கொடுக்கலாம். 2ம் தேவையில்லை. என்ன கேட்டது வந்து ஒரு நுண்ணங்கி. அப்போ இதில் ஒரு பாதித்தாக்கத்தை ஒன்று செய்யுது, மற்ற பாதித்தாக்கத்தை ஒன்று செய்யுது. அப்போ ஏதாவது ஒன்று கொடுத்தா சரி நினைக்கிறேன். 2 விடை. 2ம் தேவையில்லை. அடுத்த நைதரசன் இறக்கம். அப்போ நைதரசன் இறக்கம் என்று சொல்லியிருக்க இந்த நைட்ரேட் அயன், மண்ணுக்கு இருக்கிற நைட்ரேட் அயனை N2 மாற்றி வளிமண்டலத்துக்கு போகுது. கீழே இருக்கிற நைட்ரேட் வளிமண்டலத்துக்கு போக பண்ணுது. அப்போ நைதரசன் இறக்கம். அப்போ நைட்ரேட் NO3 மைனஸ் N2 மாற்றப்படுது. நைதரசன் வாயுவாக மாற்றப்பட்டு வலிக்கு போகுது வளிமண்டலத்துக்கு. அப்போ இதுக்கு வர்றது சூடோமோனஸ் டீநைட்ரிஃபிகன்ஸ். அப்போ இந்த தாக்கத்துக்கு வர்றது சூடோமோனஸ் டீநைட்ரிஃபிகன்ஸ். சூடோமோனஸ் டீநைட்ரிஃபிகன்ஸ். ரைட். கீழே தெரியுமோ தெரியலை. பேரை இங்கே மேலே கழிவுறேன் அந்த பேரை. சூடோமோனஸ் டீநைட்ரிஃபிகன்ஸ். ரைட். அப்போ அந்த சாதிப்பேர் இனத்துக்குரிய வேறுபடுத்தி பேர் டீநைட்ரிஃபிகன்ஸ், RI நைட்ரிஃபிகன்ஸ். அடுத்து நைதரசன் பதித்தல். அப்போ நைதரசன் பதித்தல் வளிமண்டல நைதரசன் கீழே வருது. அப்போ அது நுண்ணங்கியால் பதிக்கப்படுறதும் இருக்குது, இப்படி மின்னல் தாக்கத்தால் பதிக்கப்படுறதும் இருக்குது. அல்லது செயற்கை வளமாக்கி தயாரிப்பின் போதும் அந்த நைதரசன் பதித்தல் வரும். அப்போ எங்களுக்கு வந்து நுண்ணங்கியால் தான் கேட்கப்பட்டிருக்கு. நைதரசன் பதித்தல் நுண்ணங்கி மூலம். அதில் சுயாதீனவாளி பாக்டீரியாக்கள் சுயாதீனவாளி நுண்ணங்கியாலையும் பதிக்கலாம், ஒன்றுக்கொன்று துணியான ஒன்றியவாளி பாக்டீரியாவிலையும் பதிக்கலாம். அப்போ நைதரசன் பதித்தல். அப்போ வளிமண்டல N2 என்னவா மாற்றப்படுது? NH4+ மாற்றப்படுது. ரைட். அப்போ இந்த நிலைக்கு மாறுது. அப்போ இதை செய்கிறது ஒன்றியவாளி பாக்டீரியாவான ரைசோபியம் வரும். அப்போ இதில் நாங்கள் எழுதணும், ரைசோபியம் எழுதணும். ரைட். இங்கே எழுதுறேன், வேறு இடத்துல எழுதி விடுறேன். ரைசோபியம் இது அவர குடும்ப தாவரங்களின்
வேர் சிறுகணுகளில் வாழுது ரைசோபியம். மற்றது சுயாதீனவாளிகள் எடுக்கலாம். சுயாதீனவாளிகள் இப்போ இதில் ஒன்றியவாளி சுயாதீனவாளி என்று கேட்க இல்லை, சுயாதீனவாளியும் போடலாம். அப்போ சுயாதீனவாளி இது அல்லது அசெட்டோபாக்டர் சொல்லலாம். அசெட்டோபாக்டர் இது மண்ணுக்கே இருக்குது. அசெட்டோபாக்டர் மற்ற என்ன ஒன்று அசிட்டோபாக்டர், அது வேறு. ACE அசிட்டோபாக்டர், அது அசெட்டிக் அசிட் உருவாக்குறது, அது வேறு. இது அசெட்டோபாக்டர். இது மண்ணில் சுயாதீனமாக வாழுது. யாருடைய சேராமல் சுயாதீனமாக வாழ்ந்து நயசம் பதிக்கும். ரைசோபியம் சுயாதீனமாக வாழ்ந்தால் நயசம் பதிக்காது. அது அவரை குடும்ப தாவரத்தில் வேர் சிறுகணுவில் வாழ்ந்து தான் நயசம் பதிக்கும். இதை விட சில சைனோபாக்டீரியாவும் பெறலாம். அனபீனா, நோஸ்டாக் போன்றதும் பெறலாம். அனபீனா இந்த மிதக்கும் பென்னம் இருக்குது, அசோலா, அந்த பென்னத்தின் இலையில் ஒன்றிய வாளியாக இருக்குது அனபீனா, அப்படிலாம் இருக்குது. ரைட். அப்போ இப்படி இது ஃபுல்லாக இப்போ இதில் ஞாபகம் மார்க்ஸ் உங்களுக்கு அள்ளி கொட்டி வரும். மார்க்ஸ் இப்போ இதில் ஒவ்வொன்றுக்கும் சரி போட்டு 3 மார்க்ஸ் வரும். இதுக்கு சரி போட்டு 3 மார்க்ஸ். ரைட். 3 4, அப்போ எக்கச்சக்கமான மார்க்ஸ் வரும். அடுத்தது வேர் வலயம் என்றால் என்ன? ரைசோஸ்பியர். வேர் வலயம் என்றால் என்ன? ரைசோஸ்பியர் என்றால் என்ன? அப்போ தாவர வேர் இருக்குது. அநேகமான தாவரங்களில் இது காணப்படலாம். அப்போ வேர்களும் அந்த வேர் சூழலில் இருக்கிற மண், அந்த வேரும் வேருக்கு அருகில் உள்ள மண்ணில் இருக்கிற நுண்ணங்கிகளுக்கும் இடையான அந்த இடைத்தாக்கம், அந்த தொடர்பு ஒன்று சேர்ந்த நிலை தான் வேர் வலயம். ரைட். ரைசோஸ்பியர். அப்போ தாவர வேர்களும் அதற்கு நெருக்கமாக உள்ள அருகிலே உள்ள நெருக்கமாக உள்ள மண்ணின் நுண்ணங்கிகள் அந்த யாவும் ஒன்றாக வேர்வலயம். அதாவது தாவர வேர்களும் அதற்கு நெருக்கமாக உள்ள மண், அருகில் இருக்கிற மண்ணின் நுண்ணங்கிகள் யாவும் ஒன்றாக வேர்வலயம். ரைட். அதனால் ரைசோஸ்பியர் ஆங்கில சொல்லும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருங்க. சில வழியில் அப்படியே போட்டுக்கணும் ரைசோஸ்பியர் என்று. அப்போ அதுகளையும் பார்த்து வைங்க. பாஸ் பேப்பர் நீங்கள் பார்க்கலாம். சில இந்த ஒற்றை குழியம், அது மொனோசைட். அப்போ மொனோசைட் எப்படியான கருவை கொண்டிருக்கு, மொனோசைட்னு தொழில், அப்படி தமிழ்லேயே மொனோசைட் என்று போட்டுருவாங்க. அப்போ சில பிள்ளைக்கு புரியாமல் இருக்குது. அப்போ எனவே நீங்கள் அந்த சில சொல்லுகள் ஆங்கில சொல்லுகளையும் கொஞ்சம் கொஞ்சம் பார்த்து வைக்கிற நல்ல. ரைட். அப்போ தாவர வேர்களும் அந்த வேர்களுக்கு அருகில் இருக்கிற மண்வாழ் நுண்ணங்கிகளும் ஒன்று சேர்ந்த இதுதான் வேர்வலயம். அப்போ இது ஒரு சிறிய ஒரு சுழற்தொகுதி, ஒரு நுண்ணிய சுழற்தொகுதி. அப்போ இங்கே ஆளுக்கால் இங்கே வந்து உதவி இருக்குது. இந்த என்ன செய்யணும்னு சொன்னால், இந்த பாக்டீரியா வேர் சுரக்கிற பதார்த்தங்கள், வேரால் சுரக்கிற சில அமினோ அமிலங்கள், சில பதார்த்தங்களை உணவாக கொள்ளுது. அதே நேரம் வேருக்கு பாதுகாப்பு கிடைக்குது. இந்த வேருக்கு அருகில் இருக்கிற இந்த பாக்டீரியாக்கள் இந்த நோயாக்கி நுண்ணங்கிகள், நோயாக்கி பாக்டீரியா வேருக்களை தொற்றுறதை தடுக்குது. அந்த வேர் வலயத்தோடு இருக்கிற நுண்ணங்கிகள் நோயாக்கிகளை தொட்டு தடுக்குது. மண்ணுக்கு நிறைய நோயாக்கி இருக்குது. அப்போ இந்த வேர் வலயத்தில் அவர் சாப்பாட்டை அவர்கிட்ட எடுத்து வாழ்கிறபடியே நோயாக்கி அந்த இடத்துக்கு வர விடாது. ரைட். அப்போ தாவரங்களோட வளர்ச்சிக்கு சாதகமாக அமையும். இந்த வேர் வலயம் வந்து தாவரம் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது. சில வேர் வலய பாக்டீரியாக்கள் தாவர வளர்ச்சியை தூண்டுற பதார்த்தத்தை சுரக்கும். சிலது ஒட்சின், IAA ஒட்சினை சுரக்கலாம். அப்போ தாவர வளர்ச்சி தூண்டப்படும். அப்படியும் இருக்குது. தாவர வளர்ச்சியை தூண்டுற பதார்த்தங்களும் இருக்குது. ரைட். அப்போ நோயாக்கி தொற்று தடுக்கும், தாவர வளர்ச்சியை தூண்டுது. வேர் வலயத்தில் அதிகமாக காணப்படும் பாக்டீரியா சாதிகள் 3 தருக. பேசிலஸ் நிறைய இருக்குது. பேசிலஸ், அக்ரோபாக்டீரியம் இருக்குது. பேசிலஸ் சாதி தான் கேட்குறேன். ரைட். அப்போ கேட்ட கேள்வி தான் விட பாக்டீரியா சாதிகள் 3. ரைட். அப்போ இனத்துக்குரிய வேறுபடுத்தி தேவையில்லை. அப்போ பேசிலஸ், இந்த அக்ரோபாக்டீரியம் இந்த அக்ரோபாக்டீரியம் நீங்கள் அந்த மொலிகுலர் பேலியில் பார்த்துருப்பீங்க. அக்ரோபாக்டீரியம். ரைட். சூடோமோனஸ், ரைட். இது முக்கியமான இந்த 3 சாதி. வேறே நிறைய வரலாம். மிக முக்கியமான பாக்டீரியா சாதிகள் பேசிலஸ், அக்ரோபாக்டீரியம், சூடோமோனஸ். சூடோமோனஸ் ஸ்பெல்லிங் கொஞ்சம் உச்சரிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பார்த்து வைங்க.
இந்த பி வந்து சைலண்டாக இருக்குது, சரியா? இந்த ஈயும் வந்து சைலண்ட் மாதிரி தானே. அப்போ அந்த வடிவாக பார்த்துவேங்க சூடோமோனஸ். இந்த மோனஸ்ன்றதில் வேறு வேறையும் இருக்குது, நைட்ரோசோமோனஸ் அப்படிலாம் இருக்குது. அப்போ சூடோமோனஸ் ஸ்பெல்லிங்கை பார்த்துவேன், மற்றது உள்ள உச்சரிச்சு எழுதலாம். அடுத்தது, வேர்வலிய நுண்ணங்கிகள் அங்கு வாழ்வதன் மூலம் அவற்றுக்கு கிடைக்கும் அனுகூலம். அது முதலே சொன்னேன், வேர் வலியத்தில் இருக்கிற நுண்ணங்கிகளுக்கு அந்த வேரோடு சேர்ந்து இருக்கிறதால் என்ன அனுகூலம்? அந்த வேரால் சுரக்கிற சுரப்பு பதார்த்தங்கள் அதை உணவாக்குது, அதால் அமினோ அமிலங்கள் சுரக்கப்படுது, சில அரோமேட்டிக் சேர்வுகள் சுரக்கப்படுது. அப்போ வேர் சுரக்கிற பதார்த்தங்களை அந்த பாக்டீரியாக்கள், அந்த வேர் வலியத்தில் உள்ள இந்த பாக்டீரியாக்கள் உணவாக்குது. அப்போ அவருக்கு நன்மையாக இருக்குது. இவர் ஆளுக்கால் நன்மை, 2 பேருக்கு நன்மை. இங்கே பாக்டீரியாவுக்கு நன்மை, வேர் அந்த தாவரத்துக்கு நன்மை. அப்போ வேரால் சுரக்கப்படும் பதார்த்தங்களை உணவாக்குகின்றது. உதாரணமாக அமினோ அமிலங்கள் சொல்லலாம், வேறு அரோமேட்டிக் சேர்வுகள்னு சொல்லலாம். ரைட். அடுத்தது வேர்ப்புஞ்சின கூட்டத்தில் வாழும் பங்கசுக்களால் தாவரத்துக்கு கிடைக்கும் அனுகூலம் என்ன? வேர்ப்பூஞ்சின கூட்டத்தில் வாழும் ஃபங்கஸ். வேர்ப்பூஞ்சின கூட்டம் என்றது என்ன? தாவர வேர்களும் அந்த வேரை சூழ்ந்திருக்கிற ஃபங்கஸும். இந்த வேரில் அநேகமான தாவரங்கள் இதுவும் இருக்குது. இந்த வேரில் ஃபங்கஸ் வளர்ந்துருக்கு, தாவர வேரில். அப்போ வேர்களை சுற்றி அந்த வேரின் மேற்பரப்பில் நிறைய ஃபங்கஸுகள் வளர்ந்துருக்கு. அப்போ இந்த ஃபங்கஸுகள் என்னத்துக்கு உதவி செய்யுது? அகத்துறிஞ்சலில் உதவி செய்யுது. பூசணி அகத்துறிஞ்சலில் தாவரத்துக்கு உதவி செய்யுது. முக்கியமாக கரையாத அந்த சில பூசண பொருட்கள் இருக்குது. இப்போ பொஸ்பரஸ், நாகம், செப்பு போன்ற பூசணிகளை அகத்துறிஞ்ச உதவுது. அப்போ பூசணி அதை அகத்துறிஞ்சு மேற்பரப்பையும் கூட்டுன்னு சொல்லலாம். இப்போ வேர்மயிர்ன்ற தொழில் மாதிரியும் இது எடுக்கலாம். அந்த வேர்ன்ற மேற்பரப்பில் நிறைய இலைகளாக இருக்குது. அப்போ தாவர வேரை நாங்கள் பார்த்தால், இப்போ தாவரத்தின வேர், ரைட், இப்படி வருது தாவர வேர், ரைட், இது தரைப்பகுதி, ரைட், இப்படி தாவர வேர் வருது. அப்போ இதில் வேர் பூஞ்சல் கூட இல்லை, பூஞ்சனங்க இப்படி வளர்ந்துருக்கு, ரைட், இப்படி வளர்ந்துருக்கு. அப்போ அந்த வேர்மயிர் மாதிரி தாவர வேரில் வேர்மயிர் மாதிரி செயற்படுது. அப்போ நீர் கனிப்பு அகத்துறிஞ்சி மேற்பரப்பை கூட்டி உறிஞ்சி மேலே கொண்டு போகுது தாவரத்துக்கு. அப்போ அதில் மிக முக்கியமான என்னென்றால், தாவரங்களால் சிலது நேரடியாக உறிஞ்ச முடியாத சில மூலகங்களை அது அகத்துறிஞ்சி கொடுக்குது. முக்கியமாக பொஸ்பரஸை அகத்துறிஞ்சி கொடுக்குது, ரைட். அப்போ வேர்ப்பூஞ்சங்குடத்தில் வாழும் பங்கசுகளால் தாவரத்துக்கு கிடைக்கும் அனுகூலங்கள் யாவை? அப்போ பூசணி அகத்துறிஞ்சல், பூசணை அகத்துறிஞ்சல் உதவும். பூசணை அகத்துறிஞ்சல் உதவும். அப்போ ஃபங்கஸுகளால் தாவரத்துக்கு கிடைக்கும் அனுகூலங்கள் ஒன்று, அந்த அகத்துறிஞ்சி மேற்பரப்பு கூட்டப்படுது, ரைட். அப்போ அதனால் கூடிய அளவு நீர் கணிப்புகளை அகத்துறிஞ்சலாம், அதையும் சொல்லி அதில் தாவரங்களால் அகத்துறிஞ்ச முடியாத சில பூசணை கூறுகளை இந்த வேர்ப்பூஞ்சின கூட்ட ஃபங்கஸ் அகத்துறிஞ்சி தாவரத்துக்கு கொடுக்குது. அப்போ இதில் சுருக்கமாக அழியிருக்க நீங்கள் முழுசாக எழுத வேணும். ஏன்னா பூசணி அகத்துறிஞ்சல் உதவும்ன்றது அகத்துறிஞ்சி மேற்பரப்பு கூட்டப்படுது. அப்போ நீர் கணிப்புகளை கூடியளவு அகத்துறிஞ்சலில் உதவுது. தாவரங்களால் உறிஞ்ச முடியாத, அப்போ தாவரங்களால் உறிஞ்ச முடியாத இந்த பூசணை கூறுகளை இந்த வேர்ப்பூஞ்சின ஃபங்கஸுகள் அகத்துறிஞ்சி தாவரத்துக்கு கொடுக்கின்றது, ரைட். அப்போ அடுத்தது கனிப்பொருள் ஆக்கத்தின் முக்கியத்துவங்கள் யாவை? நீங்கள் இதில் என்ன ஒன்றை நீங்கள் சொல்லலாம் என்னென்றால், அந்த என்ன மூலகங்களையும் சுட்டி காட்டலாம். இது பொஸ்பரஸ், சட்டன், செப்பு போன்ற பூசணை மூலகங்கள் அகத்துறிஞ்சலில் பயன்படுது. அடுத்த கனிப்பொருள் ஆக்கத்தின் முக்கியத்துவம் என்ன? கனிப்பொருள் ஆக்கம் என்றால் தாவரத்தின் அந்த கழிவுகள், எச்சங்கள், விலங்குகண்ட எச்சங்கள், தாவரம் விலங்குகண்டு இறந்த உடல், விலங்குகண்ட இறந்த உடல் கழிவுகள் என்பவற்றை பிரிந்தழிய பண்ணுது. அப்போ கனிப்பொருளாக்கத்தின் முக்கியத்துவம் என்று சொல்லிக்க அது பிரிந்தழியுது.
பிரிந்தழிகிறதால என்ன நடக்குது? இந்த போசனை மூலகங்கள் வந்து மட்டுப்படுத்தப்பட்ட அளவு தான் இருக்குது புவியில். லிமிட்டட் என்ன நியூட்ரியன் எலிமெண்ட்ஸ் வந்து மூலகங்கள் வந்து லிமிட்டடாக இருக்குது, மட்டுப்படுத்தப்பட்ட அளவே இருக்குது. அப்போ இது வட்டத்தில் கொண்டு வருது, பிரிந்தழிகிறதால ஒரு வட்டத்தில் கொண்டு வருது. அப்போ மீள அடுத்த சந்ததி தாவரங்கள் கிடைக்கக்கூடியா இருக்குது. அடுத்தது இந்த கழிவுகள் தேங்கினா என்ன நடக்கும்? எல்லா தாவரங்களும் இறந்த விலங்குகளும் அப்படியே தேங்கினா பூமியில் கழிவு தான் இருக்குது. அப்போ அடுத்த சந்ததி வாழ்கிறதுக்கு இடம் இல்லாமல் போகும். அப்போ இந்த கனிப்பொருளாக்கத்தால் என்ன அடுத்த சந்ததி வாழ்கிறதுக்கு இடம் கிடைக்குது. அப்போ ரெண்டு முக்கியமாக சொல்லலாம். அப்போ வாழ்கிறதுக்கு இடம் கிடைக்குது, அந்த போசனை மூலகங்கள் ஒரு வட்டத்தில் உள்ளாகுது. அப்போ அடுத்த சந்ததி போசனை கிடைக்குது. அப்போ அதை விளங்கப்படுது முக்கியத்துவங்கள் ஜாவை. அந்த ரெண்டையும் நீங்கள் விளங்கப்படுத்துகிற மாதிரி வசனம் எழுதணும். அடுத்த நீங்கள் எழுதிக்கொள்ளலாம், அடுத்த சந்ததிக்கு தேவையான போசனை மூலகங்கள் கிடைக்கக்கூடியா இருக்குது. அப்போ அந்த கனிப்பொருள் வட்டத்தில் பங்கெடுக்குதுன்னு சொல்லி போட்டு இந்த கனிப்பொருள் மூலகங்கள் லிமிட்டட் மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் இருக்குது, பங்கெடுக்குது. அடுத்தது சொல்லுவீங்கள் அந்த இறந்த உடல்கள் தேங்கினால் இடப்பற்றாக்குறை வரும். அப்போ அடுத்த சந்ததிக்கான இடத்தை கிடைக்கக்கூடியா இருக்குது. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் முடித்துக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.